வணக்கம். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிறுநீரகத்திலே கல், அதாவது கிட்னி ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக யோகா பயிற்சியிலே அற்புதமான ஆசனங்கள் உள்ளது. இந்த கிட்னி ஸ்டோன் ஆனது பொதுவாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குறைந்தது நாம் நீர் அருந்த வேண்டும். நாம் சரியாக நீர் அருந்தாமலும் சரியாக சிறுநீரை வெளியேற்றாமலும் இருப்பது இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் இந்த நோய் வருகிறது. இன்றைய பயிற்சியிலே 4 ஆசனங்கள், அற்புதமான ஆசனங்கள். இந்த 4 ஆசனங்களையும் நாம் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நமது சிறுநீரக செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அதில் கல் இருந்தால் சிறிது சிறிதாக அது கரைந்து வெளியேற அதிக வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து செய்து வரும்பொழுது சிறுநீரகத்தில் கல் சேராமல் இருப்பதும் சிறுநீரக செயல்பாடு சிறப்பாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போவோம். சிறுநீரகத்தில் உள்ள கற்களை கரைய வைத்து வெளியேற்றுவதற்கும் சேராமல் தடுப்பதற்குமான ஆசன பயிற்சிகள். முதலாவதாக புஜங்காசனம். மேட்டில் குப்புறப்படுத்து 2 கைகளையும் ஷோல்டர் அருகே வைத்து தலைப்பகுதியை உயர்த்தி இருக்க வேண்டியது. கால்கள் இரண்டும் நேராக இருக்க வேண்டிய புஜங்காசனம். மூச்சை சீராக விட்டு கொண்டிருக்கலாம். இந்த ஆசனத்தை 20 முதல் 30 செகண்ட்ஸ் என்று செய்து வர வேண்டும். இரண்டாவதாக 2 கால்களையும் மடக்கி ஆங்கிள் பகுதியிலே கைகளால் நன்றாக பிடித்துக்கொண்டு தலைப்பகுதியும் கால் பகுதியும் உயர்த்தி இருக்க வேண்டிய தனுராசனம். இந்த ஆசனமும் சீராக மூச்சை விட்டு கொண்டிருக்கலாம். தொடர்ந்து அவரவர் வசதிக்கேற்ப 20 முதல் 30 செகண்ட்ஸ் வரை தொடர்ச்சியாக செய்வது சிறுநீரகத்திற்கு நல்ல பலனை கொடுக்கும். மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும். இந்த 2 ஆசனங்களும் படுத்த நிலை செய்யக்கூடிய ஆசனங்கள். மூன்றாவதாக கோமுகாசனம். உட்கார்ந்த நிலையிலே இடது காலை மடக்கி வைத்து அதன் மீது வலது காலை வைத்து 2 முழங்காலும் நேராக இருக்குமாறு பார்த்து கொண்டு வலது கையை மேலே உயர்த்தி இடது கையை பின்னால் ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் செய்து கொண்டு நேராக பார்க்க வேண்டிய ஆசனம். இந்த ஆசனத்தை 20 முதல் 30 செகண்ட்ஸ் என்று தொடர்ந்து செய்து வர வேண்டும். இதற்கு மாற்று ஆசனமாக மறுபக்கம் இதே நிலையில் செய்து வர வேண்டும். இந்த 2 நிலையிலும் கோமுகாசனத்தை தொடர்ந்து செய்து வரும்பொழுது சிறுநீரகம் சிறப்பாக செயல்பட்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் மெதுவாக கரைந்து வெளியேறக்கூடிய அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக 4வது அர்த்தமச்சேந்திரா எனும் ஆசனம். இந்த அர்த்தமச்சேந்திரா ஆசனமானது வலது காலை கீழே மடக்கி வைத்து இடது காலை அதன் அருகே வைத்து இடது கை சப்போர்ட்டுடன் வலது கை வலது முழங்காலை தொட்டுக்கொண்டு இடது பக்கமாக திரும்பி இருக்க வேண்டிய சிறந்த ஆசனம். இந்த ஆசனத்திலும் 20 முதல் 30 செகண்ட்ஸ் வரை தொடர்ந்து செய்து வர வேண்டும். இதற்கு மாற்று ஆசனமாக மறுபக்கம் இதே நிலையில் செய்து வர வேண்டும். முதலில் நாம் செய்த 2 ஆசனங்களும் படுத்த நிலையிலே செய்த ஆசனங்கள். இந்த 2 ஆசனங்களும் உட்கார்ந்த நிலையிலே செய்ய வேண்டிய ஆசனங்கள். இந்த 4 ஆசனங்களையும் தொடர்ந்து அவரவர் வசதிக்கேற்ப செய்து வரும்பொழுது சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் குறையும். நாம் பயிற்சியிலே பார்த்த 4 ஆசனங்களும் சிறந்த ஆசனங்கள். தொடர்ந்து இந்த 4 ஆசனங்களையும் செய்து வரும்பொழுது கிட்னியிலே ஸ்டோன் சேருவது தடுக்கப்பட்டு அதில் வரும் பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வழங்கக்கூடிய எளிமையான ஆசனங்களை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.